கண்ணீர் சிந்தும் நீதித்தாய். இலங்கையை பொறுத்தவரை நாளுக்கு நாள் கொலை, கொள்ளை, பாலியல் துஷ்பிரயோகம், போதை கடத்தல் என்று சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. சம்பவங்களின் வேகத்தில் கைதுகளும் இடம்பெறுகிறது. சந்தேக நபரை கைது செய்யப்படும் பொழுதே சாட்சி பொருட்களை நீதிமன்றங்களில் ஒப்படைக்கப்பட்டுவிடும். காரணம், சாட்சி பொருட்களில் உள்ள தடயங்களை வழக்குக்கு முன்னமே சந்தேக நபர்கள் அழித்து விடுவார்கள் அல்லது மாற்றி விடுவார்கள் என்ற கோணத்திலே இடம்பெறும். அவ்வாறு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை காணவில்லை என்று நீதிபதியையும் பதிவாளரையும் கைது செய்து விளக்கமறியலில் வைத்துள்ள சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்றால் நீதிமன்றங்களும் சந்தேகத்துக்கிடமான இடமா? அவ்வாறான ஒரு கேள்வியோடு இன்று கிழக்கிலங்கையில் நடந்த வழக்கை பற்றி பார்த்தால், நீதவான் சிறையில் அடைப்பு, நீதிமன்றில் நகைகள் கொள்ளை என்ற செய்தி வேகமாக பரவத் தொடங்கியது. நீதிபதி கைதா, நகை கொள்ளையா என்ற பொழுதுதான் தெரிந்தது வேலியே பயிரை மேய்ந்த கதை நடந்திருக்கிறது என்று. முன்னாள் நீதவான் எதிர்வரும் மே மாதம் 4 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு களுவாஞ்சிக்குடி நீதிமன்ற நீதவான் தர்மலிங்கம் பிரதீபன் உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் நீதவானுக்கு விளக்கமறியலா? அவர் என்ன செய்திருப்பார்? தீர்ப்புகளை மாற்றி எழுதினாரா? இல்லை. தீர்ப்பாயத்தை மதிக்கவில்லையா? இல்லை. அல்லது யாருக்கும் பிணை நின்றாரா? இல்லவே இல்லை. அப்போ என்னதான் நடந்தது என்று தேடி பார்த்தால் நீதிமன்ற அறிவிப்பு அதிர்ச்சியை தந்தது. களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற களஞ்சிய சாலை பொருட்கள் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான பொது சொத்துக்களை கையாடல் செய்த வழக்குக்காக அழைக்கப்பட்ட போது நகர்த்தல் மனு பத்திரம் ஊடாக மன்றில் முன்னாள் நீதவான் ஆஜராகியிருந்தார். இதன்போது திறந்த மன்றில் களுவாஞ்சிக்குடி நீதிமன்ற நீதவான் குறித்த வழக்கினை எதிர்வரும் காலங்களில் புதிய நீதவான் ஊடாக நடத்த கோரி நீதி சேவை ஆணைக்குழுவின் ஆலோசனைகளை பெற்று புதிய நீதவான் ஒருவரை இவ்வழக்கில் பரிந்துரைப்பதாகவும் அவ்வாறு அப்புதிய நீதவான் ஊடாக பிணை கோரிக்கையை விண்ணப்பிக்க முடியும் என குறிப்பிட்டு சந்தேக நபராக ஆஜர்படுத்தப்பட்ட நீதவானை எதிர்வரும் மே மாதம் 4 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். கடந்த காலங்களில் களுவாஞ்சிக்குடி நீதிமன்ற நீதவானாக சேவை காலத்தில் நீதவான் நீதிமன்ற களஞ்சிய சாலையில் இருந்த சான்று பொருட்களை மோசடி செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் பொது சொத்துக்களை கையாடல் என்ற வழக்கில் சந்தேக நபராக களுவாஞ்சிக்குடி நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நீதிமன்ற களஞ்சிய சாலை பொருட்கள் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் நீதி சேவை ஆணைக்குழு சம்மாந்துறை நீதிமன்ற நீதவானாக செயற்பட்டு வந்தவரை இடைநிறுத்தி ஆணைக்குழுவுக்கு இடமாற்றம் செய்திருந்தது. அதன் பின் குறித்த வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்பட்ட நிலையில் நகர்த்தல் பத்திரம் ஊடாக முன்னாள் நீதவான் ஆஜரானார். இதை அடுத்தே அவரை எதிர்வரும் மே மாதம் 4 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தை பார்த்துவிட்டு யாரும் நகர்ந்து செல்ல முடியாது. எமது பொருட்கள் கொள்ளையிடப்பட்டு விட்டது, அதனை மீட்டு தாருங்கள் என்று வழக்கு தொடுத்தவர்களின் நிலை என்ன? அதேபோல் சங்கிலி திருடிய குற்றம், வீடு புகுந்து திருடிய குற்றம், ஆட்களை கொலை செய்து நகை பறித்த குற்றம் என்று எத்தனையோ வழக்குகள் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கிறது. எங்கள் பொருட்கள் திருட்டு போய்விட்டது என்ற நிலையிலும் வாதாடுவதற்கு வழக்கறிஞருக்கு பணம் கொடுத்து வழக்கு வைத்து நீதிமன்ற தீர்ப்புக்காக பார்த்திருக்கும் பொழுது நீதிமன்றத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்ட பொருட்கள் கையாடல் செய்யப்பட்டு விட்டது என்றால் நாம் யாரிடம் நீதி கேட்பது? இந்த சம்பவம் இடம்பெற்று பல மணி நேரம் கடந்துவிட்டது. கொலைக்கு ஆஜராக கூடாது, வழக்கறிஞர்களின் செயலை விமர்சிக்க கூடாது. வழக்கறிஞர்கள் நினைத்தால் கொலையை கூட இல்லாமல் ஆக்கலாம், கொலையாளியை நிரபராதி ஆக்கலாம் என்று சட்ட புத்தகங்களுடன் விதண்டாவாதம் செய்யும் சட்டம்பிகளின் கருத்துக்களை காணவில்லை. காரணம், இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபர் நீதவான். பொருட்கள் மக்களது. எனவே திறந்த நீதிமன்றில் மக்களின் நிலைப்பாடுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. நீதிபதியின் வழக்கில் நீதி தேவதையின் கைகள் கட்டப்படக்கூடாது. தண்டிக்கும் அதிகாரம் உள்ளவருக்கு எதிரான குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் தண்டனை கடுமையானதாக அமைய வேண்டும். இல்லையேல் அது சமூகத்திற்கு தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும்.
நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கையும் மக்களுக்கு அற்றுப் போய்விடும்.